Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான சில்லி பரோட்டா எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சில்லி பரோட்டா ரெசிபி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சில்லி பரோட்டா செய்யறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். என்னன்னு பார்த்தறலாம். 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ள இருக்க சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் பொடிசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது கூடவே ஒரு கொடை மிளகாவையும் ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்கொயரா கட் பண்ணிட்டு லேயரா பிரிச்சு எடுத்துர்க்கேன். 4 பரோட்டாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொடை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது சாப்பிடும்போது நமக்கு கிரன்ச்சினஸாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொடை மிளகாவும் வெங்காயமும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எண்ணெயை சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே ஆயிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ண உடனே வந்து கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. பரோட்டாவை வந்து இந்த மசாலாவையும் எண்ணெயோடையும் சேர்த்து நல்லா வந்து கிறிஸ்பியாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு வந்து பரோட்டா நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. சிக்கன் 65 மசாலா சேர்த்துட்டு பரோட்டா வந்து ஃப்ரை பண்ணுறதுனால பரோட்டாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட வந்து 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறனால நம்ம ரோட் சைட் கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் உள்ளே இருக்க சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சீட்ஸோடு சேர்த்திங்க அப்படின்னா பரோட்டா வந்து உங்களுக்கு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து அதிக நேரம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். தக்காளி நமக்கு முழுசாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஆட் பண்ணது ரெக்கார்ட் ஆகலை, நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா வேணாம்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கொடமிளகா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து பரோட்டாலையும் இருக்கும், ஸோ பார்த்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பரோட்டாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். பரோட்டாவை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. பரோட்டாவோட கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பரோட்டாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருந்தேன். கடைசியாக இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளோட சுவையான சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா ஒரு கொத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சில்லி பரோட்டா ரெசிப்பியை நார்மலாக எல்லாருமே செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சுருக்கோம். சிக்கன் 65 மசாலா சேர்த்துட்டு நம்ம பரோட்டாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.